வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் பா எழுத பா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையில் பயிற்சியின் மரபாசான் பாவலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய பயிற்சி வகுப்பின் 43வது வகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்துகின்ற பா எழுதவா இணையவழி மரபு பயிற்சி இன்றைக்கு 43வது வகுப்பு. ஒவ்வொரு வகுப்பிலும் நம்முடைய மரபு வழி இலக்கணம் சார்ந்த பாடல்கள், அந்த பாடல்களின் அமைப்பு, ஓசை நயம், சொல்லாட்சி, கருத்து வளம் போன்ற பல்வேறு வடிவங்களை, அந்த வடிவங்களின் வழியாக நம்முடைய முன்னோர்கள் எடுத்தாண்ட அந்த பாடல் அமைப்புகளின் சிறப்புகளை, அது காவடி சிந்தாக இருந்தாலும் அல்லது நாடோடி பாடல்கள் என்று கருதப்படுகின்ற தாலாட்டு பாடல்களாக இருந்தாலும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓசை நயம், ஒரு இலக்கண அமைப்பு முறை என்று நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகைகளில் பாடல்களை அதனுடைய அடிப்படை இலக்கண அமைப்பு மாறாமல் ஓசை நயத்திற்கும் இசை வடிவத்திற்கும் ஏற்ப சொல்லாட்சியை பயன்படுத்தி அதில் ஒரு புது வகையான பாடல் வடிவத்தை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல பாடல் வகைகளை தொடர்ந்து நம்முடைய மரபு ஆசான் பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு கற்பித்து வருகிறார்கள். பல்வேறு வகையான இலக்கிய தரம் மிக்க பாடல்கள், அதை நம்முடைய முன்னோர்கள் எடுத்தாண்ட அந்த பாடல்களை ஒப்பு நோக்கி அதனுடைய தன்மைகளை, அதில் இருக்கின்ற புலமைகளை, அதில் இருக்கின்ற செய்திகளை, அந்த செய்திகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில், மக்கள் அதை பயன்படுத்துகின்ற வகையில், அதை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றுகின்ற வகையில் அந்த பாடல்களில் இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அதை நாமும் பயன்படுத்துவதற்குரிய பயிற்சியை அவர் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் 42 வகுப்புகள் நம்முடைய இலக்கண அமைப்பு முறையில் சொல், எழுத்து என்று தொடக்க நிலையிலிருந்து இன்றைக்கு நம்முடைய பாடல்கள், ஓசை நயமிக்க பாடல்கள் இன்றும் இனிமை குன்றாமல் சிறந்து விளங்குகின்ற இசை வடிவ பாடல்கள் என்று எல்லா வகைப்பட்ட பாடல்களிலும் அதனுடைய தன்மைகளை விளக்குவதோடு அதை எப்படி எழுத வேண்டும், எழுதியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு விளக்கி தான் கற்றதை நமக்கு கற்பிக்கின்ற ஒரு பெரும் பணியில் தொடர்ந்து நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 43வது வகுப்பு. இந்த வகுப்பில் நாம் இன்றைக்கு பல செய்திகளை, புதிய வடிவங்களை கற்க இருக்கிறோம்.
அதற்கு முன்னால் நாம் வழக்கமாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒருவரை அழைத்து வாழ்த்துறை, வரவேற்புரை, சிறப்புரை என்று அவருடைய கருத்துக்களை சொல்லுவது மட்டுமல்லாமல் அவர் வழியாக பல்வேறுபட்ட நம்முடைய இலக்கிய அமைப்புகளில் இணைந்து பணியாற்றுகின்ற தமிழ் நலம் விரும்பிகளுடைய கருத்துக்களையும் நாம் பெற்றவர்களாக இந்த பா எழுத வா என்கின்ற இந்த பயிற்சி வகுப்பு எந்த வகையிலெல்லாம் மக்களை சென்றடைந்திருக்கிறது, மக்கள் இதை எப்படி பயன்படுத்த முடியும், பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற வகையில் பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளை அழைத்து நாம் அவர்களுடைய கருத்துக்களை நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பணியை செய்வதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர், இது நம்ம குடும்பம் என்கின்ற அமைப்பை சென்னையில் மிக திறமையாக நடத்தி கொண்டிருப்பவர், இளைஞர், ஆர்வமிக்கவர், தமிழ் மீது தனியாத பற்று கொண்டவர், எல்லாவற்றையும் விட மற்றவர்களோடு இணக்கமாக இனிமையாக பழகி அவர்களுடைய உறவாக தன்னுடைய தமிழ் பணியை செய்து கொண்டிருப்பவர், மற்றவர்கள் இடுகின்ற பணிகளை இன்பகத்தோடு ஏற்று செய்யக்கூடிய ஆற்றலும் அன்பும் கொண்டவர். நம்முடைய இது நம்ம குழுமம் என்கின்ற ஒரு இணைய வழி குழுவை நிறுவி அதன் வழியாக தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர், அந்த குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாடி இருப்பவர். இப்படி பல நிலைகளில் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு கவிஞர்களோடு ஒரு பாச தம்பியாக தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பவர், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் தமிழ் திரு பா. குணசேகரன் அவர்கள். அவருடைய இன்முக பேச்சும் கள்ளங்கபடமற்ற கருத்துக்களை உரிமையோடு உறவோடு எடுத்து சொல்லுகின்ற பாங்கும் எல்லோரையும் கவர்ந்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர், தமிழுக்கு தன்னால் முடிந்த வகையிலெல்லாம் தொண்டாற்ற வேண்டும் என்ற அரசீற்றம் கொண்டவர். அப்படிப்பட்ட அருமை தம்பி தமிழ் திரு பா. குணசேகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்கம் நடத்தும் திரு சொல்லின் செல்வர் ஆவடியார் அவர்களுக்கும், பா எழுத வா சிறப்பாக வகுப்பை எடுத்துக்கொண்டு வரும் நமது கோவிந்தராஜன் பாலு ஐயா அவர்களுக்கும், செயலர் ஒருங்கிணைப்பாளர்களாக நிறைமதி அவர்களுக்கும், தமிழ் தாராகி சுகந்தினா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பா எழுதவா குழுமம் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தில் நடக்கும் இந்த இன்றைய 43வது அமர்வில் எனக்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்த ஆவடியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்காக சேவை செய்ய வேண்டும். தமிழை இந்த உலகத்தில் எல்லா மூலைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாமும் மேலும் வளர்க்க வேண்டும். அதில் தற்போது நடைமுறைக்கும் தமிழ் எல்லோரும் பழக்கமொழியாக இருக்கிறது. அதை சில கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் நடத்துகிறார்கள். அந்த மரபு என்பது எனக்கு கூட கொஞ்சம் இல்லை, அதாவது என்ன சொல்றதுன்னா தெரியாது. நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இது அனைவருக்கும் பயன்பட வேண்டும், அனைவரும் எழுத பழக வேண்டும் என்று பா எழுதுவா என்ற குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கும் வகுப்பை நடத்தும் ஆவடியார் அவர்களுக்கு மிக மிக நன்றி, வாழ்த்துக்கள். எப்படி சொல்வது என்றால், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவனின் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது வான்மனை எதிர்பார்த்து இந்த உலக உயிர்களெல்லாம் இருப்பது போல் இந்த தமிழை தேடி தங்களுக்கு அந்த பா எழுதுவா குழுவை நோக்கி வார வாரம் புதன்கிழமை என்று காத்திருக்கும் நாங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக கோவிந்தராஜன் பாலு ஐயா நடத்துகிறார்கள். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அப்படி மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் சுருக்கமாக நறுக்கு தெளித்தாற்போம் நச்சென்று கருத்துக்களை தெரிவித்து நிறைவு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் குணசேகரன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய
43வது வகுப்பு. இந்த 43வது வகுப்பை நடத்துவதற்காக பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் வருகை தந்தார். பல்வேறு செய்திகளை நாம் பெற்றிருக்கிறோம். சிந்து பாடல்களின் வகைகள் என்று காவடி சிந்து தொடங்கி பல்வேறு வகைகளை அதன் கிளைகளாக பல்வேறு கிளைத்து தடைத்திருக்கின்ற பல்வேறு வடிவங்களை எல்லாம் ஓசை நயத்தோடு நமக்கு எளிமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் எடுத்தாளுகின்ற முறையில் பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நமக்கு சொல்லி விளக்கமாகவும் விரிவாகவும் நிறைவாகவும் நம்முடைய ஐயா பாலு கோவிந்தராசன் அவர்கள் தொடர்ந்து வகுப்படுத்தி வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு 43வது வகுப்பு. இந்த வகுப்பில் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்று பாராட்டி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து இந்த அமர்வுகளை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கும் நிறைமதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அவர்களைப் போலவே அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பல்வேறு நிலைகளில் பணிகளில் நம்மோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், செயலாளர்கள், தலைவர்கள், உற்ற துணையாக இருக்கின்ற உறுப்பினர்கள் என்று அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி அவர்களுடைய நல் ஆதரவு தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து இந்த அமர்வை மரியாதைக்குரிய ஐயா பாலு கோவிந்தராசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழ். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுடைய சீரிய வழிகாட்டலில் செம்மையான நெறியில் இன்றைக்கு பா எழுதவா என்ற இந்த நிகழ்வானது 43வது வகுப்பை தொட்டிருக்கிறது. இந்த 43வது வகுப்பிலே இன்றைய தினம் நாம் நடத்த இருக்கின்ற பாடம் குழந்தை பா. இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துரை வழங்குவதற்காக தமிழ் திரு பா குணசேகரன் அவர்கள், நிறுவனர் இது நம்ம குடும்பம், சென்னை வந்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு வாழ்த்துரையை அழகாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுக்கே உரிய அந்த சிறப்பான வழிகாட்டல் அடிப்படையிலே இன்றைய தினம் நமது சகோதரி ஆக்கு நிறைமதி அவர்களும், அதே போல தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களும், முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களும் சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 43வது வகுப்பை தொட்டிருக்கிறோம். குழந்தைப்பா. பொதுவாக நாம் எந்த வகையான பாக்களை எழுதினாலும் இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு சிறப்பாக அந்த படித்தொட முடியும். ஆனால் குழந்தைகளுக்கு எழுதுகின்ற பொழுது அது எளிய முறையிலே அந்த குழந்தைகள் பாடுவதற்கு ஏற்ற வகையிலே வடிவமைக்க வேண்டும். அதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாம் பாடினால் அந்த குழந்தை திரும்பவும் அந்த பாடலை பாட வேண்டும். அவ்வாறு பாடுவதற்கு ஏற்ற வகையிலே அந்த சீர்கள் குறிப்பாக ஈரசை சீர்களாக அமைய வேண்டும். இந்த குழந்தை பாவுக்கான நெறிமுறைகள் சரியாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எளிமையான முறையில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். எதுகை சிறப்புடையதாக இருக்க வேண்டும். எதுகை இருந்தால் அந்த பாடல் பாடுகின்ற பொழுது அந்த குழந்தையானது சிறப்பாக அந்த பாடலை திரும்பவும் பாடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்கும். மோனை இருக்க வேண்டும். ஏன் மோனை இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் அடுத்த அடி என்னவென்று அந்த குழந்தையால் உணர முடியும். இயல்பு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சில பாடல்களிலே ஒரே சொல்லானது, ஒரே சீரானது திரும்ப திரும்ப வந்து அந்த பாடலை மெருகூட்டுகின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறாக குழந்தை பாவானது எதுகை, மோனை, ஏய்வு ஆகியவை தாங்கியதாக இருந்தால் இந்த சிறப்பாக அந்த நிலையானது நமக்கு இருக்கும் என்பது இந்த குழந்தை பாவினுடைய இலக்கணமாக வகுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை எழுதுகின்ற பொழுது நாம் அந்த நடைமுறையில் பழக்க வழக்கங்கள் என்னென்ன மேற்கொள்கிறோமோ அவற்றையெல்லாம் சிறப்பாக அதை செய்ய வேண்டும். பாசப்பிணைப்பு ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவர்களை எல்லாம் இணைக்கின்ற வகையிலே அம்மாவின் மீது பாசத்தை கொடிவது போலவும், அப்பாவின் மீது பாசத்தை கொடிவது போலவும், தாத்தா பாட்டியை ஒன்றாக அந்த குடும்பத்தோடு இணைக்கின்ற வகையிலே அந்த பாக்கள் அமைதல் வேண்டும். இறைப்பற்றை வளர்க்க வேண்டும்.
குறிப்பாக ஒரு சாமி படத்தை பார்த்தால் அந்த குழந்தையானது உடனடியாக கைகளை எடுத்து கொண்டுவிடும். அப்படிதான் அந்த குழந்தையை நாம் வளர்க்கின்றோம். அந்த குழந்தைக்கு இறைப்பற்றை வளர்க்கக்கூடிய வகையிலே இறை பாடல்களை நாம் பாடுவதாக அந்த குழந்தை அமைக்கலாம். அதுபோல பறவைகள், விலங்கினங்கள் இவற்றினுடைய இயல்புகளை மனத்தில் பதிப்பதாக இருக்கலாம். குறிப்பாக பறவைகள் என்கின்ற பொழுது கிளியை பற்றி நிறைய பாடல்கள், அதே போல கீழை பற்றி பாடல்கள், விலங்கினங்கள் என்று சொல்கின்ற பொழுது பசு, அது யானை, அது போல குரங்கு, இவற்றையெல்லாம் வைத்து நாய், இவற்றையெல்லாம் வைத்து அந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல மொழியை திருத்தமுற கற்ற வகையிலே அந்த பாடல்கள் இருக்க வேண்டும். இது கொச்சை சொற்களை எல்லாம் அதிகமாக அதிலே பயன்படுத்தக்கூடாது. சரியான அழகிய சொற்களை பயன்படுத்த வேண்டும். நீதியை நிலைநாட்டுகின்ற வகையிலே அந்த பாடல்கள் அமைக்கலாம். குடும்ப உணர்வு, சமுதாய உணர்வு இவற்றை மேம்படுத்துகின்ற வகையிலே குழந்தை பாடல்கள் இருந்தால் நன்றாக இருக்கும். அதுவும் அறிவியல் சார்ந்த திறனை வளர்ப்பதாக இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அறிவியல் உண்மைகளை அந்த பாடலை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். உலகம் இப்பொழுது உருண்டையானது என்பதை போல, அதுபோல இந்த வான்வெளி, சூரிய மண்டலம் இவற்றையெல்லாம் சொல்வதாக இருந்தால் நன்றாக இருக்கும். நாட்டுப்பற்றை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு பிறந்த பிறகு அந்த குழந்தை குடும்பம், வீடு, மொழி, நாடு என்ற நிலையை மனத்திலே பதிக்க வேண்டும் என்றால் நாட்டுப்பற்றை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வரலாற்றை மனத்தில் புகுத்துவதாக இருக்க வேண்டும். பழைய கால வரலாறு, நமது குறிப்பாக பாரதம் எப்படி சுதந்திரம் அடைந்தது, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த வீரர்கள், இன்னுயிர் ஈந்த வீரர்கள், அவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் போராடி, அதே போல நமது தலைவர்கள் எல்லாம் எப்படி இந்த போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் என்கின்ற வகையிலே அமைக்கலாம். மனித நேயத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு மனிதநேயம் என்றால் இன்றைக்கு மிகவும் உயர்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே குழந்தைக்கு மனித நேயத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். மனித நேயத்தை மணிக்கணக்கில் பேசிட்டு தாகத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தண்ணீர் தர இயலவில்லை என்றால் அது என்ன மனித நேயம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குழந்தையை அந்த குழந்தை குழந்தை உள்ளம் என்கின்ற அந்த வகையிலே மனிதநேயம் கொண்டதாக அந்த பாடல் இருக்கலாம். சிந்திக்கும் ஆற்றை வளர்க்கக்கூடிய பாடலாக இருக்கலாம். குறிப்பாக கணித வாய்ப்பாடுகள் அவற்றை எல்லாம் அதில் சொல்லிக்கலாம். கூட்டல், கழித்தல், பெருக்கல் இவற்றையெல்லாம் பாடலாக பாடுகின்ற வகையிலே அமைக்கின்றார்கள். சந்தத்தோடு பாடுவதற்கு ஏற்ற வகையிலே அமைக்க வேண்டும். அதுதான் மிகவும் சந்தம் இருக்க வேண்டும். விடுகதை, புதிர், தொடர் அந்த அவற்றையெல்லாம் விடுகதை என்றால் தெரியும் நமக்கு, இப்பொழுதெல்லாம் மறைந்து போய்விட்டது. ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை அந்த குழந்தை சொல்லுகின்ற வகையிலே வடிவமைத்தல் என்பது மிக சிறப்பாக இருக்கும். எனவே அந்த விடுகதை, புதிர்கள், அது போல இது என்ன அது என்ன என்று கேட்பது போல இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இவ்வாறாக அந்த குழந்தை பா என்பது இத்தனை வரையறைகளை கொண்டதாக இருந்தால்தான் அந்த குழந்தை பா சிறப்பு பெறும் என்பதில் மாற்றமில்லை. சாதாரணமாக இலக்கணத்துக்கு உட்பட்டு மாமுனை, விளமுன், நேர், காய்முன், நேர் என்று எழுதிவிட்டு போவது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இலக்கண விதிகளுக்கு மரபுகளுக்கு எழுதுவது இருந்தாலும், இத்தனை நான் சொன்ன விதிகளையும் கடைபிடிப்பதாக இருந்தால் அந்த குழந்தை பா சிறப்பு பெறும். அந்த குழந்தை கவிஞரும் சிறப்பாக தன்னுடைய நிலையை எழுதுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இப்பொழுது நாம் அனைவரும் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம், 4ஆம், 5 தொடக்க கல்வியிலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வகுப்பிலும் குறிப்பாக இந்த குழந்தை பால் இருக்கும். குறிப்பாக 1, 2, 3 வகுப்புகளிலே குழந்தை பா என்று நிறைய வைத்திருப்பார்கள். அந்த வகையிலே நாம் படித்த போது கூட இந்த குழந்தை பாடல் இருந்திருக்கும். மே வி வேணுகோபால் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடல் உயிரெழுத்துக்களின் வரிசையிலே அமைந்த ஒரு அழகான பாடல். உயிரெழுத்துக்களில் அடிப்படையிலே அழகாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடலை வேணுகோபால் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆ முதல் அக்கேனா வரை இந்த பாடலை அழகாக எழுதியிருக்கிறார். அது ஒரு சிறப்பு. ஏனென்றால் இப்ப எழுத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது அடுத்தது ஆ, அதற்கு அடுத்து ஈனா, ஈ என்னா என்று குழந்தை அந்த ஈரெழுத்துக்களையும் கற்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த பாடலை அவர் வடிவமைத்திருக்கிறார். நாம் படித்த அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் இருந்தது. அம்மா எங்கே வா வா, முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நில்லார் ஊரில் யாவர் உள்ளார், என்ன ஒன்று தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயம் இன்றி சொல்வே ஒற்றுமை என்றும் பல நாம்
போதும் செயலே நலமாம் அவ்வை சொன்ன மொழியாம் அதுவே எனக்கு வழியாம். ஆ முதல் அந்த வரைக்கும் இந்த பாடலானது சிறந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் சிறப்பாகும். முதல்ல முதல் அட்டிலே என்ன சொல்லியிருக்கிறார்? அம்மா இங்கே வா. அந்த பாச பிணைப்பை அம்மாவை அழைக்கின்றது போல அந்த அம்மாவை அழைத்து அடுத்தபடியாக என்ன கேட்பதாக எழுதியிருக்கிறார்? ஆசை முத்தம் தாத்தா என்று சொல்கின்றார். அடுத்தது உணவு, இலையில் சோறு போட்டு, இலையில் சோறு போட வேண்டும். இன்றைக்கு நாம எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது அதுல சுவையான முறையிலே அது கழுவப்படவில்லை என்றால் அதுல சுகாதாரக்கேடு ஏற்பட்டுவிடும். அதனால்தான் இலையில் சோறு போட்டு. இங்கே ஈயை தூர ஓட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஈ அமரக்கூடாது. ஏனால் ஈ அமர்ந்தால் அது சுகாதாரம் பெற்றுவிடும். அதனால உன்னை போன்ற நல்லார், அந்த அம்மாவை பார்த்து சொல்கின்ற அந்த குழந்தை சொல்கிறது, உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார். இந்த ஊர்ல யாருமே கிடையாது. அதுபோல என்ன உனக்கு தொல்லை, எனக்கு என்ன, என்னால் உனக்கு என்ன தொல்லை, ஏதும் இங்கே இல்லை, நான் தருகின்ற தொல்லை எதுவுமே இருக்காது என்று அந்த குழந்தை சொல்கின்றார். அந்த குழந்தை எப்போதுமே குறும்புத்தனம் மிக்கதாக இருக்கும். ஆனால் இந்த பாடலே கவிஞர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயம் என்று சொல்வேன். ஐயம் என்று சொல்லக்கூடிய என்னவென்றால், ஒற்றுமை என்றும் பலமாம். ஒற்றுமைதான் சிறந்தது. ஓதும் செயலே நலமாம். இறை வழிபாடு, ஓதுகின்ற செயல், இறை வழிபாட்டிலே நாம் இருந்தால் சிறப்பாக நாம் பலனை, அருளை இறைவனிடமிருந்து பெறலாம் என்பதற்காக அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவ்வை சொன்ன மொழியாம். அவ்வை சொன்ன அந்த மொழியை அகுதே எனக்கு வழியாம். செய்ய விரும்பு என்று ஆறுவது சினம் என்று சொன்ன அவ்வையினுடைய அந்த வரிகளை அனைத்து இவ்வாறு எழுதியிருக்கலாம் இவர். இந்த பாடலிலே எத்தகைய கோட்பாடுகளை எல்லாம் நிறைவு செய்வதாக குழந்தை இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்கினால் தெரியும். இது சந்தத்தோடு பாடுவதற்கு ஏற்ற வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் மா 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 என்ற முறையிலே இந்த பாடல் அந்த நேரசையாக எழுதப்பட்டிருக்கு. மா என்பது நேரசை, மாச்சீராக எழுதப்பட்டிருக்கிறது. அம்மா நேர் நேர், இங்கே நேர் நேர், வா வா நேர் நேர், இப்படி எழுதியிருக்கிறார். எல்லா சீர்களுமே ஈரசை சீர்களாக எழுதியிருக்கிறார். ஆசை ஆசை தா தா, ஆசை முத்தம் தாத்தா. ஆக எல்லாவற்றிலுமே மாற்றீர் வருவது போல எழுதியிருப்பது மரபிலக்கணத்துக்கு உட்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு குழந்தை பாடலாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உயிரெழுத்துக்களினுடைய வரிசையிலே அமைத்திருக்கிறார் என்பது இன்னும் மற்றும் ஒரு சிறப்பு. அதோடு கூட இந்த பாடல் சந்தம் மிகுந்ததாக அழகாக இருக்கிறது. பாருங்கள், அம்மா இங்கே வா வா, வா வா தாத்தா என்று சொல்வதாக போட்டு போட்டு இயல்பு மிக அழகாக இருக்கிறது. நல்லார் என்று சொல்வது போல அந்த இயல்பும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பாடல் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகிய பாடல். இதில் முதல் வகுப்பிலே அப்பொழுதெல்லாம் நாம் படித்த போது இருந்தது. இந்த வகை இந்த பாடல் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பதாக எண்ணுகிறேன். ஏனென்றால் மிகச்சிறந்த ஒரு அழகிய பாடல் இது. அதே போல அடுத்தபடியாக பாப்பா பாட்டு என்று சொல்லுகின்ற வகையிலே பாரதியினுடைய பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வரும். பாரதி எப்பொழுதுமே என்ன சொல்வார், குழந்தையிடம் சொல்வது போல எழுதப்பட்ட பாடல்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் குழந்தையிடம் ஒன்று சொன்னால் அதை கற்றுக்கொள்ளும் என்பதாக, அதை கற்றுக்கொண்ட திறனை வளர்த்து கொண்டு அந்த நாட்டிற்கு நன்மை செய்யும் என்ற நோக்கத்திலே கூட அவர் எழுதியிருக்கலாம். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு குழந்தை தான் வளமான ஒரு நாட்டிற்கு வழிகாட்டலாக எதிர்காலத்தில் நாம் சொல்கின்றோம். இன்று இளைஞர்கள் தான் நம்முடைய கையில தான் நாளை ஒரு நாள் பாரம் இருக்கிறது என்று சொன்னார் நம்ம அப்துல் கலாம் அவர்கள். அதனால இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்துகின்ற வகையிலே குழந்தையினுடைய மனத்திலே நன்மைகளை விதைக்க வேண்டும் என்பதற்காக பாரதியார் எழுதிய ஒரு பாடல், மிக அழகிய பாடல், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பாடலில் என்னவென்றால் ஒரே ஒரு சொல்லை மட்டும் திரும்ப திரும்ப அதில் எழுதியிருக்கிறார். பாப்பா என்ற சொல்லை திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து கலங்காது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா,
இந்த பாடல்ல ரெண்டாவது இந்த சரணத்துல பாத்தீங்கன்னா பாலை பொழிந்து தரும் பாப்பா, பாலை பொழிகின்ற அந்த பசுவை நேசிக்கின்ற வகையில் எழுதியிருக்கிறார். அதே போல நன்றி உள்ள நாயினுடைய சிறப்பை எழுதியிருக்கிறார். நன்றி பாலை குழைத்து வரும் நாயன் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா என்று சொல்கிறார். அடுத்த சரணத்திலே பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கும் வரமாட்டாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று எழுதிவிட்டு காலையிலே இந்த குழந்தை எழுகின்ற போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். காலை எழுந்தவுடன் படிப்பு நல்ல படிக்கணும் அப்படிங்கிறார். பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. காலைல படிக்கணும், அதுக்கப்புறம் பாட்டு, அதுக்கு மாலை முழுவதும் விளையாடணுங்கிறார். இன்னைக்கு மாலை முழுவதும் விளையாடுறாங்களா குழந்தைங்க? இல்ல, எல்லாம் தனிப்பயிற்சி வகுப்புக்கு போயிட்டே இருக்காங்க. பள்ளிக்கூடம் விட்டவனையே பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த பள்ளிக்கூடமா தனிப்பயிற்சி வகுப்பு இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தை அப்புறம் எப்படி கவனிக்கவே கவனிக்காது. எல்லாத்துலயும் பார்த்துக்கலாம், தனிப்பயிற்சி வகுப்பு பார்த்துக்கலாம். நான் போயிட்டு குழந்தை அந்த படிக்கின்ற மாணவர்கள் கூட அப்படித்தான் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நாம் இதை ஏன் கவனிக்க வேண்டும் என்று வகுப்பறையிலே பாடத்தை கவனிக்காமல் இருக்கிற மாணவர்கள் வேதனையாக இருக்கிறது. அவர் அந்த ஆசிரியர் சிரமப்பட்டு பாடம் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் இந்த மாணவர்கள் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தனிப்பயிற்சிக்கு இருக்கின்ற காரணத்தினால் மாலை முழுவதும் விளையாட்டு இல்லை, மாலை முழுவதும் தனிப்பயிற்சி வகுப்பாகிவிட்டது. இன்றைக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. எவ்வளவு அழகான அந்த பாடல்! அந்த எல்லா சரணங்களிலும் மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு ஏற்ற வகையிலே பாப்பா என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடலை பாரதியார் மகாகவி என்று சொல்கின்ற அந்த பாரதியார் படைத்திருக்கிறார். இந்த பாடல் பல சந்தங்களிலே, பல முறையிலே, பல ராக அமைப்பிலே பாடப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் அந்த இசையோடு பாடுகின்ற ஏற்ற வகையிலே அமைத்திருக்கிறார். அந்த வகையிலே பாரதிக்கு நிகர் பாரதிதான் என்று சொல்லி, அடுத்து குழந்தை கவிஞர் என்று சொன்னால் அழவள்ளியப்பாவை சொல்ல வேண்டும். அவர் குழந்தை கவிஞர் என்றே சொல்லப்பட்டார், போற்றப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த குழந்தை அழவள்ளியப்பா அவர்களுடைய ஒரு பாடல். இந்த பாடலிலே இயைபு நன்றாக அமைத்திருக்கிறார். மிகச் சிறப்பான முறையில இயைபை அமைத்திருக்கிறார். என்ன பாடல் என்றால், வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8ல் பாதி விட்டு, எடுத்தான் மீதம் கிட்டு அப்படின்னு எவ்வளவு போயிட்டே இருக்கு பாருங்க. அந்த இயைபு அப்படியே சரியா அப்படியே போயிட்டே இருக்கு. வல்லின எழுத்துக்கள் வந்தாலே நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த வகையிலே தட்டு நிறைய லட்டு, தட்டு மொத்தம் 8, அந்த குழந்தாடி பாடுறப்ப அதுவும் அப்படிதான் சொல்லணும். பாத்தீங்கன்னா தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, அந்த குழந்தை சொல்றத பாடுறத பார்த்தோம்னா அதே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டால் வாயில் புட்டு, கிட்டு 4 லட்டு, பட்டு 4 லட்டு, மொத்தம் தீர்ந்தது 8, மீதம் காலி தட்டு அப்படின்னு அந்த குழந்தைக்கு இந்த பாடலை சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தை மகிழ்ச்சியா சொல்றது நம்ம முகத்தினுடைய அந்த முகத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு அந்த உச்சரிப்பு. அதற்கேற்ற வகையில இந்த அழவள்ளியப்பா அவர்கள் இயல்பு மிக சிறந்த வகையில இருக்கின்ற வகையிலே இந்த கணக்கை கணக்கு போடுறாரு. அதுல என்ன கணக்கு? 8 இருக்கு, அதுல இவன் கிட்டு 4 எடுத்துக்கிட்டான், மீதம் அந்த தங்கச்சி 4 எடுத்துக்கிட்டா, மீதம் என்பது 4ஐ குறிக்கிறது. அப்ப 8ல 4 போயிடுச்சுன்னா அங்க எதுவும் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த கணக்கையும் இதில் கொண்டு வந்திருக்கிறார் என்பது இந்த பாடலுடைய சொல்லலாம். அது குழ கதிரேசனுடைய அவர்களுடைய ஒரு பாடல். இந்த குழ கதிரேசன் அவர்களுடைய பாடல் என்ன சொல்லியிருக்காரு என்றால், டிக் 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 கடிகாரம், டிங் டாங் கடிகாரம், சின்ன முள்ளு அம்மாவாம், பெரிய முள்ளு அப்பாவாம், அம்மா அப்பா இருவரையும் அன்பாய் சுட்டும் நொடி முள்தான் இந்த குட்டி பாப்பாவாம் அப்படின்னு அவர் இருக்கார். அம்மா சின்ன முள்ளா இருக்கிறாங்க, மெல்லமா நகர்றாங்க. அப்பா அந்த அம்மாவை சுத்தி வர்றாரு, அந்த குடும்பத்தையும் சுத்தி வர்றாரு. இதுவரைக்கும் அந்த குழந்தை சுத்தி வர்றதாக மிக அற்புதமாக குழ கதிரேசன் அவர்கள் இந்த பாடலிலே ரொம்ப அந்த இசையோடு பாடுவதற்கு ஏற்ற வகையில அவர் இந்த பாடலை படைத்திருக்கிறார் என்றால் மிக சிறப்பானது என்று சொல்ல வேண்டும்.
அதுபோல இந்த குழந்தை பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா கவியரசர் மிகச் சிறப்பாக தன்னுடைய திரைப்படங்களிலே அவர்கள் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். கவியரசர் எழுதியிருக்கிறார், வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார், நிறைய பாடல்களை சொல்லலாம். வகையிலே முதலிலே வந்து வாலி வந்து ஒரு பாடல் குழந்தைகளுடைய மனத்திலே இன்றைக்கு நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஒன்னும் ஏமாத்துறாங்க இல்லைன்னா ஏமாந்து போறாங்க. அதுக்கு நிறைய வழிவகைகள் வந்திருக்கு. குறிப்பாக நம்ம அலைபேசி வந்து நாம வந்து பயன்படுத்துகிற அந்த முறைகள், வங்கி கணக்கு பரிமாற்றங்கள், அதுலலாம் நம்ம வந்து என்ன செய்யறோம், யாராவது தொலைபேசியில உடனே அலைபேசியில தொடர்பு கொண்டால் உங்களுடைய அம்மா உங்க கணக்கு திறப்போது அந்த அட்டையை புதுப்பிக்கணும், உடனடியா நீங்க அந்த அந்த அட்டையில இருக்கிற 16 நம்பரையும் சொல்லுங்க, எண்களை சொல்லுங்கள் என்று சொல்லி பிறகு அந்த பின்பக்கம் ஒரு 3 இலக்கண எண் இருக்கும் அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய அந்த காலகட்டத்துல அன்றைக்கே இதை அவர்கள் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், நாமும் ஏமாறக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது என்பதை ஆணித்தரமாக வைத்திருக்கிறார் இந்த பாடலிலே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, ரொம்ப எவ்வளவு ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாதுங்கிறார். ரெண்டுமே நல்லா அழகா கடைபிடிச்சிருக்கிறார். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்று அழகாக ஒரு பாடல் வாலி அவர்கள் தந்திருக்கார். அந்த பாடலில் நாம் ஒரு நீதியை அந்த குழந்தைக்கு சொல்வதாக எழுதியிருக்கிறார். அதுபோல கவியரசர் அவர்கள் வந்து ஒரு பாடலை மிக அற்புதமாக படைத்திருக்கிறார். என்ன பாடல் என்றால், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சாரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருவை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். கருணை நதியிலே குளித்தவளாக இருக்கிறார். மிக அழகாக இருக்கிறார். கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். அதனால அந்த ஒருதாய் மக்கள் நாம் என்போம் என்பதை கேட்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அந்த உணவை ஊட்டுவதாக, அந்த குழந்தைக்கு ஊட்டுவதாக இருக்கக்கூடிய அந்த அழகிய நிலையை பார்க்கிறோம். அதே போல மற்றொரு பாடலே என்ன சொல்கிறார் என்றால், கேளாய் மகனே ஒரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. நாளைய உலகத்தினுடைய நாயகன் என்று அந்த குழந்தையை சொல்றார். அந்த மகனை சொல்ற மாதிரி மிக அற்புதமாக, பாவத்தை கண்டால் விலகி விடு, பாதையை பார்த்து நடந்து விடு, ஆபத்தை சந்திக்க துணிந்து விடு, அழுவதை மட்டும் மறந்து விடு. அழக்கூடாதுங்கிற குழந்தை. இந்த குழந்தை அழக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாடல் வந்து மிக சிறப்பாக கவியரசால் இயற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல புலமைப்பித்தன் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை இருந்திருக்கிறார். அதுல அந்த இசைக்காக ரொம்ப அவர் எழுதின வந்து ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் அந்த பாட்டில் எடுத்திருப்பாங்க, ரொம்ப அற்புதமா எடுத்திருப்பாங்க. சிக்குமங்கு சிக்குமங்கு சிக்கப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, எல்லாம் அந்த குழந்தைங்க எல்லாம் உடனே அதே மாதிரி சொல்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. அருமையான கருத்து. 4 வரியில லட்சணம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான அந்த பாடலை பார்த்தோம். அதுபோல மற்றொரு பாடல் பார்த்தா அழகாக அட்டுக்கோட்டை கல்யாணம், தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், நீ தாங்கிய உடைய ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் அப்படின்னு தூங்காது அப்படின்னு சொல்றாரு. தூங்கியவர்கள் எல்லாம் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னாக்க நாட்டை கட்டாருன்னு சொல்றாரு. அதே போல வாலி அவருடைய மற்றொரு பாட்டிலே பார்த்தா, தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு, வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு என்று இப்படி பிரபலமான அந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட
பாடல்கள் இன்னும் இருக்கின்றன. அந்த பாடல்களை எல்லாம் நாம் பாடுகின்ற பொழுது அந்த பாடலிலே அந்த கவிஞர்கள் எதை பயன்படுத்தி இருக்கிறார்கள், குழந்தை பாவினுடைய அந்த சிறப்பை எவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தால் நன்றாக புரியும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கின்ற வகையிலே, பாடுகின்ற வகையிலே நாம் மட்டும் பாடினால் போதாது, அந்த குழந்தைகளும் அந்த பாடலை பாட வேண்டும். அந்த வகையிலே அந்த குழந்தை இயற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நானும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். குழந்தைகளுக்கான பாடல்கள் என்ற அந்த ஒரு பாடலிலே 50 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதுல என்னவென்றால் மரபுக்குட்பட்டு இந்த பாடல்களை எழுதியிருக்கிறேன். மரபிலக்கியத்தினுடைய அடிப்படையிலே குழந்தைகளுக்கான பாடல்களை எழுதினால் எப்படி அந்த குழந்தை புரிந்து கொள்ளும் என்பதற்கின்ற வகையிலே மா 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 ஈரசிச்சர்களாகவே நிறைய பாடல், இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நம் நாடு என்ற தலைப்புகள் எல்லாம், தமிழ்நாடு வாழியவே, அப்புறம் தேசத்தந்தை, தேசத்தந்தை நம் தாத்தா தினமும் போற்றி வணங்கிடுவோம், பாசம் மிக்க நம் தாத்தா பாதையாகும், நேசம் கொண்ட நம் தாத்தா நேர்மை வழியில் வாழ்ந்தாரே, தேசம் போட்ட வெள்ளையர்கள் விரைந்து ஓட செய்தாரே. அப்படி அந்த பாப்பா பாடணும். மறுபடியும் குழந்தைங்கெல்லாம் பாடணும். நம்ம பாடுறோம், முதல்ல அந்த ஆசிரியர் பாடுவாங்க, தேச தந்தை நாம் தாத்தா தினமும் போற்றி வணங்கிடுவோம். உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் பாடணும், தேச தந்தை நம் தாத்தா. அப்பனா குழந்தைக்கு என்ன புரிய வைக்கிறோம், நம்ம நாட்டினுடைய தந்தை காந்தி தாத்தா அப்படிங்கிறத. இந்த பாடல பார்த்தீங்கன்னா தாத்தா தாத்தா அப்படிங்கிற அந்த இதை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம் மனசுல பதிய வைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம தேச தந்தை மா மா காய் அப்படிங்கிற அந்த அந்த அடிப்படையிலே இந்த பாடலானது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதுபோல கல்வி கண் திறந்த காமராசர், இந்த அன்பின் அம்மா என்ற தலைப்பு, இப்படி பார்த்து அப்பாவினுடைய பாசம், குருவே சரணம், குருவை வந்து வணங்கணும் அப்படிங்கிறது மாதிரி, எங்கள் பள்ளி, ஒரு பள்ளிக்கூடம் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தை பாடுற மாதிரி எழுதியிருக்கிறேன். அது அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, எங்கள் பள்ளியை பாருங்கள் எங்கும் தூய்மை காணுங்கள், தங்கம் போன்ற ஆசிரியர் தரமாய் பண்பினை வளர்க்கின்றார், பொங்கும் ஆர்வம் மிகுந்திடவே புதிய சாதனை படைத்திடுவோம், மங்கா புகழுடன் வாழ்ந்திடவே கற்போம் கல்வியை மாண்புறவே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள், அது வந்து மாற்று. அடுத்து பள்ளியை விளக்கு, பாருங்கள் காய்ச்சி, மாதம் காய் என்ற அந்த மரபிலக்கணத்தை இந்த பாடலை எழுதியிருக்கிறோம். அது போல நிலவே வா, நிலா நிலா ஓடி வா, இல்லாமல் ஓடி வா, அலை மேல் ஏறி வா, பள்ளியப்பு கொண்டு வா. இந்த பாடல் பிரபலமான ஒரு பாடல். அது போல நான் என்ன இருக்கிறேன்னாக்கா, நாம வந்து நிலவுக்கு போனோம்ங்களா, அதனால நான் வந்து கொஞ்சம் மாற்று வந்து எழுதியிருக்கிறேன். நிலவே அருகில் வருவாயா, நிதமும் பகிர்ந்து சாப்பிடலாம், நலமாய் நீயும் இல்லையா, நாளும் தேய்ந்து போகின்றாய், உலகம் சுற்றும் அழகினையே உன்னால் பார்க்க முடிகிறதா, பலரும் பயனும் மேற்கொண்டு பார்க்க உன்னை வருவாரே. இதுல நிறைய அறிவியல் சிந்தனைகளை புகுத்திருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். அருகில் நீ வருவாயா, நலமாய் நீயும் இருக்கிறேன், நாளும் தேய்ந்து போகின்றாயே, அப்படி நிலம் வந்து தேய்ந்து போகிறது அப்புறம் வளர்கிறது, அதனால உலகம் சுற்றும் அழகினை உன்னால் பார்க்க முடிகிறதா. இதுதான் அறிவியல் உண்மை. நாம வந்து பூமி சுத்துதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த உலகத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு நம்ம வெளில போனோம்னா இந்த பூமி சுழன்று கொண்டு இருப்பதை பார்க்க முடியுமா, அந்த பூமியை விட்டு வெளில போனாதான் அந்த பார்க்க முடியும். அதனாலதான் அந்த உண்மையை அதில் எழுதியிருக்கிறேன். உலகம் சுற்றும் அழகினையே உன்னால் பார்க்க முடிகிறதா. இப்ப பூமி வந்து பார்க்கணும்னா அந்த பூமியை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறதா. அதான் எல்லோரும் வருவாங்க உன்னை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி பல பாடல்களை வந்து அந்த குழந்தைகளுக்காக நாம் எழுதியிருக்கிறோம். நான் எழுதியிருக்கிறேன். மழையே வா, இன்னைக்கு மழை இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம். இப்பொழுதுதான் கோடை மழை வந்து கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் காண்பிக்குது. அது போல கிளியை பாடாம கிடையாது. அந்த பிஞ்சு பேசி கிளியே வா அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நிறைய சிரித்து மகிழ்வோம் அப்படிங்கிற தலைப்பு, கருணை உள்ளம், வீரம் போற்றுவோம், யானை அண்ணா வாங்க, யானை அண்ணா வாங்க என்று ஒரு அழகான ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். யானை அண்ணா வாருங்க, எங்கே நடந்து போறீங்க, இங்கே வந்து என்னையும் ஏற்றிக்கொண்டு செல்லுங்கள், உங்கள் காதில் பேசிடவே உள்ளம் முழுதும் துடிக்கிறதே,
தங்கம் போல என் மனசு தனியாய் நாமும் ஆடலாமே அப்படின்னு அந்த அண்ணா யானை அண்ணாவை கூப்பிடுற மாதிரி மரம் வளர்ப்போம், அந்த அந்த பண்பை வளர்க்க வேண்டும், வழி வாழ்வோம், வள்ளுவருடைய அந்த அந்த என்ற தலைவரியை நாம் வாழ வேண்டும், மழை நீரை சேமிப்போம். இன்றைக்கு மழை நீர் வந்து கோடை காலத்திலே குடிப்பதற்கு நீர் இல்லாமல் சிரமப்படுகிறோம். அதை தவிர்க்கணும்னா மழை நீரை வந்து நாம சேமிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஆகாய விமானம், நட்சத்திரங்கள், உழவுத்தொழிலுடைய மேன்மையை, இது போல பல தலைகளை வந்து ஔவையார், அடுத்து அஞ்சாமன் கட்டபொம்மன், இப்படி நாம அந்த குழந்தைகளுக்கு வந்து தலைவர்களை பற்றிய அந்த பாடல்கள், அபிலாட்சியார் வாழியவே அப்படிங்கிற தலைப்பு, இது இப்படி பாத்தீங்கன்னா நிறைய அந்த பாடல்கள் வந்து அந்த குழந்தைகளை கவருகின்ற வகையில இந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன். எதிர்காலத்துல ஏதாவது அந்த பாட புத்தகம் தயாரிப்பார்கள், அந்த அவர்களுடைய பார்வையிலே ஒருவேளை பட்டியல் இந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு பாடலை வந்து எடுத்து அவர்களும் வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை எழுதியிருக்கிறேன். அதே போல கடைசியாக சுக்குமல்லி காப்பி, இன்னைக்கு நாம வந்து தேநீர் அருந்துறோம், காஃபி குடிக்கிறோம், அதெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது, சுக்குமல்லி காப்பி குடிக்கலாம், அது நல்லது அப்படிங்கிற மாதிரி. சுக்குமல்லி காப்பியினை சுவைத்து குடிக்க வாருங்கள், காப்பியும் தேநீரும் குடிப்பதையே காலையும் மாலையும் தவிர்ப்போமே, இஞ்சி புதினா எலும்பிச்சை எதிர்ப்பு சக்தி தந்திடுமே, காய்கள் போட்டு கொதிக்க வைத்து மிளகும் சேர்த்து பருகிடுவோம். இப்படி வேற வேற இசை வடிவத்துல சந்தத்துல நம்ம வந்து பாடலாம் அப்படிங்கிற அந்த இதுலதான் சொல்ற மாத்தி பாடுவோம். மகாகவி வாழிவே அப்படிங்கிற பின்பக்கத்தையோட இந்த இதுல முடிச்சிருக்கிறேன். இது முதல் பக்கம் வந்து குழந்தை பாடல்கள், குழந்தைகளுக்கான பாடல்கள். கடைசி பக்க அட்டையில வந்து மகாகவி வாழியவே அப்படிங்கிற அந்த தலைப்புல அந்த மகாகவியினுடைய அந்த படத்தை போட்டு நான் எழுதியிருக்கிறேன். இப்படி குழந்தைப்பா என்பது மிகச்சிறப்பாக வடிவமைக்கக்கூடிய தீய சொற்களை நாம் சேர்த்து ஈரசிச்சீர்களாக மாற்றி எழுதினால் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வா வா, போ போ, தா தா, அப்படி போல எழுதினா நல்லா இருக்கும். இயல்பு நன்றாக இருக்க வேண்டும், இயல்பு இருந்தாதான் அந்த பாட்டு நல்லா இருக்கும். பா அப்படிங்கிற திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம், நிலவை பயன்படுத்தலாம், அந்த சொற்களை எல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். இப்படி நாம வந்து எழுதி எளிமையான முறையில இந்த குழந்தைப்பாவை எழுதி நாம வாழக்கூடிய ஒரு அந்த இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அந்த திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த சில சமயங்கள்ல போட்டி அறிவிப்பாங்க பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான பாடல் வந்து யார் நல்லா எழுதுறாங்க, அதுல வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டு அந்த மரபுல கூட இருக்கோம் அப்படிங்கறத அதுல குறிப்பிடலாம். மா மா அப்படிங்கிறதுல இருக்கேன், அல்லது இளம் தாய் அப்படிங்கிறதுல இருக்கேன், எல்லாமே மாச்சீர்ல எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குறிப்பிட்டோம்னா நமக்கு சிறப்பான ஒரு நிலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. இப்படி நாம குழந்தைப்பா அப்படிங்கிற அந்த பாடத்தை இன்றைக்கு 43வது வகுப்புல பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சிறந்த முறையில இந்த வகுப்பு நடைபெறுவதற்கு நமக்கெல்லாம் வழிகாட்டிய ஐயா அவர்களுக்கும், அதே போல வாழ்த்துறை வழங்கிய நமது அன்பு தம்பிக்கும், சிறப்பாக இந்த வழி நடத்துகின்ற நெறியாளர்களுக்கும், இந்த நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டவர்களுக்கும், பின்னால் பார்க்க இருக்கின்றவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அரங்கத்தை இப்பொழுது ஐயாவிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு சிறப்பான குழந்தை பாடல்களை எழுதிய கவிஞர்களுடைய சொல்லாட்சி, அதன் ஓசை நயம், அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை எவ்வளவு தெளிவாகவும் அதே நேரம் தங்களுடைய தனித்துவத்தை நிலைப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் சொற்களை எடுத்தாண்டார்கள் என்பதை, அந்த ஓசை நயம் மாறாமல், கருத்து பலம் குன்றாமல் ஒவ்வொரு கருத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது எளிய சொற்கள் ஆனால் இனிமையான சொல்லாட்சி என்ற நிலையில் அது குழந்தைகளுக்குரிய பாடலாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற கருத்து வளம் என்பது தெளிந்த மனிதர்கள் பயன்படுத்துகின்ற கருத்துக்களை போலவே சுவையாக இருந்தது என்பதை பல கவிஞர்களுடைய குழந்தை கவிஞர்கள் பாடல்கள், குழந்தைக்கான பாடல்களை எழுதிய பல்வேறு கவி பெருமக்களுடைய பாடல்கள் திரைப்பாடல்கள் வரை எல்லா செய்திகளையும் தொகுத்து நெறிப்படுத்தி சிறப்பான வகையில் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், இந்த இலக்கண வகுப்புகளை ஒரு முறைப்படுத்தி
அதை நிலைப்படுத்துகின்ற வகையில் அது காலத்தால் அழிக்க முடியாத கருவூலமாக நடக்க வேண்டும் என்றால் அது எடுத்து வடிவம் இருக்க வேண்டும். அது புத்தகமாக புது வடிவம் பெற வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார். நிச்சயமாக அதை அவர் முயற்சிக்கின்ற அந்த முயற்சி தேவையான ஒன்றுதான். அது செய்யக்கூடிய தேவை இருக்கிறது என்பதும் நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த முயற்சியை அனைத்திந்திய தமிழ் சங்கம் உடனிருந்து செய்து முடிக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த சுணக்கமும் வேண்டாம். நிச்சயம் அதை செய்யலாம். அது செய்ய வேண்டியது நமக்காக மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழை பயன்படுத்துவோர், தமிழை கற்போர், பா எழுதுவோர், கவிதை எழுதுவோர் என சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் அது ஒரு ஆவணமாக விளங்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை உருவாக்குவதற்கு நாமும் துணை நிற்கிறோம் என்ற பெருமிதமும் பெருமையும் எங்களுக்கும் ஏற்படும் என்பதால் அதை நான் முழு மனதோடு நிறைவேற்ற எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய பாடல் வரிசைகளை சொல்லுகின்ற பொழுது பல்வேறு சிந்து வகையிலிருந்து கன்னி, சிந்து கன்னி போன்ற பாடல்களை எல்லாம் சொல்லி ஒரு சிறப்பான இன்றைக்கு குழந்தை பாடலை பற்றியும் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இது இன்றைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் விழிப்புற்றெடுக என்ற தலைப்பில் கவியரங்கமாக நடத்தினோம். அவர் கவிதை எழுதுவதை பற்றி அவரை புரட்சி கவிஞர் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு பணமுடிப்பு கொடுத்து அந்த புரட்சி கவிஞர் என்ற விருதையும் பட்டயத்தையும் சிறப்பையும் அவர் தந்தார். அது வரலாறு. ஆனால் புரட்சி கவிஞருக்கு பெருமை சேர்த்த கவிதைகளில் ஒன்று புரட்சி கவி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய அந்த புரட்சி கவி என்கின்ற ஒரு வடமொழி கணிதம் என்கின்ற ஒரு நூலை தழுவிய ஒரு காப்பியம்தான் புரட்சி கவி என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் படைக்கப்பட்டது. அதில் இந்த கவிதையை பற்றி, கவிதையினுடைய சிறப்பை பற்றி அதில் மிக தெளிவாக சொல்லுவார். அவர் மொழியிலேயே சொல்லுவதென்றால் ஒரு அரசன் சொல்லுவான். அரசன் தன்னுடைய மகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த அரசன் தன்னுடைய மகளுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது அதை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தன் மொழியிலே எழுதுகின்ற பொழுது சொல்லுவார். அமுதவள்ளி என் ஆசைக்கு ஒரு பெண், தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கணங்கள் அமைவுற ஆய்ந்தனர், அயல்மொழி பயின்றால் ஆர்ந்த ஒழுக்க நூல் நீதி நூல் அறிந்தால் அனைத்தும் உயர்ந்தால் ஆயினும் அந்நாள் கவிதை புடைய கற்றால் இல்லை. எல்லாவித திறமைகள் இருந்தும் எல்லாவித சிறப்புகள் பெற்றிருந்தும் அவருடைய பெண்ணுக்கு கவிதை கற்கின்ற திறன் இல்லாமல் போய்விட்டது என்று வருத்தப்படுகிறார் அந்த அரசன். வருத்தப்படுவதோ நிற்காமல் அடுத்து சொல்லுகிறார், மலரும் பாடும் வண்டும் தளிரும் மலையும் கடலும் வாவியும் ஓடையும் விண்ணின் விரிவும் மண்ணின் வனப்பும் மேலோர் மேன்மையும் வெளிந்தோர் மெலிவும் தமிழின் அமுதத்தன்மையும் நன்மையும் காளையம்பருதியும் மாலை மதியமும் கண்ணையும் மனத்தையும் கவர்வன. ஆனால் என் மகள் அகத்தில் எழுந்த கவிதையை புறத்தில் பிறர்க்கு புலப்படுத்துதற்கு செய்யுள் இலக்கணம் தெரிதல் வேண்டுமா என்ற ஓர் ஆசான் எங்குள்ளான் என்று கேட்கிறார். தன்னுடைய மகளுக்கு இலக்கணம் கற்பித்து கவிதை எழுதுவதற்குரிய அந்த புனைவதற்குரிய பயிற்சியை தருவதற்கு ஒரு பாவலன் நம்முடைய நாட்டில் யார் இருக்கிறார்கள் என்று அந்த அரசன் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அந்த தலைமை அமைச்சர் சொல்லுகிறார், சகலக்கலை வல்லவன் இவ்வுலகோர் போற்றும் புலவன் உயர் கவிஞன் அவன் பேர் உதாரன் புதல்விக்கு தக்க உபாத்தியாயன் அன்னோன் இலை இந்த நாட்டிலே அவனுக்கு ஒப்பார்.
எனினும் அவன் இளம் வயதும் அழகும் வாய்ந்தோன். குளமகளை அன்னவன் அன்பால் கற்க விட்டால் குறை வந்து சேர்ந்தாலும் சேர்தல் கூடும் என்று சொல்கிறார். அவன் இளமை மிக்கவன், அவன் புலமை மிக்கவன். அவனை நம்முடைய இளவரசியிடம் அவனை சேரவிட்டால், பழகவிட்டால் அல்லது கற்க விட்டால் அது வேறு வகையாக அவன் தன்னுடைய தமிழை பயன்படுத்தி அவரை மயக்கி விடுவான். அதுதான் பயமாக இருக்கிறது என்று அந்த அமைச்சர் சொல்கிறார். அவனை தவிர வேறு யாரும் தமிழை கற்பிக்க முடியாது, கவிதையை கற்பிக்க முடியாது. இந்த கவிதையை கற்க வேண்டும் என்றால் அவன்தான் சரியானவன். ஆனால் அவன் இளம் வயதுக்காரன், திருமணமாகாதவன், அவன் அழகிய உருவம் கொண்டவன். தமிழை அவன் பேசுகின்ற பொழுது அவன் மீது நம்முடைய இளவரசிக்கு காதல் வந்தாலும் வந்துவிடும். எனவே அவர்களை சேர்த்து வைப்பது என்பது நாமே ஒரு விபரீதத்தை தேடி போகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடும் என்பதால் அச்சமாக இருக்கிறது என்று அமைச்சர் சொல்கிறார். அதை கேட்டு அரசர் இதற்கு என்ன மாற்று செய்வது என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் ஒரு முடிவெடுத்து சொல்லுகிறார், ஒரு தந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த தந்திரம் என்னவென்றால், உதாரணனுக்கு கண் தெரியாது, அவனுக்கு பார்வையற்றவன் என்று இளவரசியிடம் சொல்லிவிடுவது. அங்கையர் கண்ணியிடம் உதாரணன் பார்வையற்றவன். அதை போலவே உதாரணனிடம் அங்கையர் கண்ணி மிக கடுமையான தொழில்நோய் பிடித்த உள்ளவர், அதனால் அவரை நீ நெருங்கக்கூடாது என்று சொல்லிவிடுவது. இருவருக்கு இடையில் ஒரு திரையை கட்டி மறைத்து விடுவது. அவர்கள் வருகின்ற பொழுது இந்த பக்கத்தில் உதாரணம், அந்த பக்கத்தில் இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாத வகையில் செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறே அவர்கள் அவர்களுக்கு அந்த கவிதை பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஒரு சிந்து கன்னி பாடலை கூட பாவேந்தர் அதை சொல்லுவார். மன்னவன் ஆணைப்படி கன்னி மாடத்தை சேர்ந்ததொரு பண்டரும் பூஞ்சோலை, நடு பாங்கேணியில் ஓர் பொன்மேடை, அன்னதோர் மேடையிலே திரை ஆர்ந்த மறைவினிலே மின்னொலி கேட்டிருப்பான், கவிவேந்தன் உரைத்திருப்பான். அந்த இளவரசிக்கு இந்த கவிவேந்தன் மின்னொலியை போல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான், கற்பித்துக் கொண்டிருக்கிறான். யாப்பும் உரை உரைப்பான், அணி யாவும் உரைத்திடுவான், பாப்புனைவதற்கான அது பவம்பல புகழ்வான். தீப்புற அன்னவலும் ஆக சித்திரம் நன்மதுரம் சேர்ப்புற வித்தகராம் எனும் தீங்கவிதை அனைத்தும் கற்று வரலானால் அது கால பரியந்தம். சற்றும் அவன் முகத்தை அவள் சந்திக்கவில்லை. பிழி அற்றவனை பார்த்தால் ஓர் அபச குணம் என்றே, உற்றதோர் நோயுடையால் என்று உதாரணனும் பார்த்ததில்லை. பார்வையற்ற ஒருவனை பார்த்தால் அது ஒரு அபச குணமோ, அது ஒரு தீச்செயல் என்ற எண்ணத்தில் அவனை பார்க்காமல் தடுக்கப்படுகிறார். அதை நம்பி அவரும் அப்படியே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இவ்விதம் நாட்கள் பல பல ஏகிட ஓர் தினத்தில் வேல்விழி வேலுடையால் அந்த மேடையில் காத்திருந்தார். அவ்வமையும் தன்னிலே விண் அனைத்தையும் ஒளியால் கவ்வி உயர்ந்தது பார், இரு காட்டை அடித்த நிலா என்று அந்த சிந்து கன்னி பாடலிலே பாவேந்தர் சொல்லுவார். இந்த இவ்வளவு நாள் அந்த இருள் அவர்கள் இருவரையும் மறைத்து வைத்திருந்தது. அந்த அவர்களுடைய சொன்ன செய்தி, அந்த தந்திரம் இருளாக அவர்களை மறைத்து வைத்திருந்தது. ஆனால் ஒரு நேரத்தில் அந்த பார்த்தவுடன் நிலா, ஒரு இருண்ட காட்டில் நிலா வெளிச்சம் பரவியதை போல அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அமுதவல்லி காத்திருந்த மேடை அண்டை, அழகிய பூஞ்சோலை அண்டை உதாரண் நின்றே இமையாது நோக்கினான் முடுநிலாவை. அவனை பார்க்க சொல்ல அந்த நிலவு, இருட்டில் இருக்கிறவன் நிலவை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ, எவ்வளவு அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருமோ, அது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த காட்சி உருவாக்கியது என்று அவர் பாவேந்தர் சொல்லுவார். இருவிழியால் நடுவினான் மனதால் உண்டான், சுமை சுமையாய் ஓவப்படுக்க
உணர்வு வெள்ளம் தூண்டிவிட ஆ ஆ ஆ என்றான் வாணி அமைந்திட்டால் நற்கவிதை. அந்த காட்சிய அவனுக்கு ஒரு நல்ல கவிதை கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்க. மழை போர் பெய்தான், அவன் பாட்டு கவிதை பொழியிறான. அத்தனையும் கேட்டிருந்தால் அமுதவல்லி. அந்த கவிதை தான் உங்களுக்கு, அந்த கவிதை எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான கவிதை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு காதலை பற்றி பேசுவதற்கு, அல்லது வலம்புரிஜான் உங்களுக்கு தெரியும், வலம்புரிஜான் அந்த கவிதையை சொல்லாத மேடை இல்லை. அவர் இன்னும் கூட அவர் சொல்லுவாரு. நான் ஒரு காலத்துல ஆசிரியராக இருந்தேன், அவர் சொல்ல நானே கேட்டிருக்கேன். ஒரு நாள் தமிழ் வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு வகுப்புக்கு போனா, அது மாணவிகள் மட்டுமே இருந்த வகுப்பு. அந்த வகுப்புல நான் பாடம் எடுக்க சொல்ல, நான் பாரதிதாசன் கவிதைகளை சொல்லி இந்த பாட்டை பாடினேன். அதோட என் வேலையே போச்சுன்னு சொல்லுவார். என்னன்னு கேட்டா, நீலவான் ஆடைக்குள் உடல் முறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோல முழுதும் காட்டி விட்டார் காதர் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குடிரடைந்த ஒளிப்பிடம்போ என்று அவர் நிறுத்துவார். அதுக்கு என்ன காரணம், ஏன் வேலை போச்சுன்னா, அங்க எல்லாரும் அங்க மாணவிகள்லாம் நீல ஆடை அணிஞ்சிருந்தாங்க. அந்த பள்ளியினுடைய யூனிஃபார்ம் நீலம். இவர் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்துன்னு சொன்னது அவங்கள காயப்படுத்திருச்சு. அவங்கள தவறான கண்ணோட்டத்துல இவர் பார்த்தாரு அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்துன்னு சொல்ல அவங்க நீல நிற உடை உடுத்தி இருந்தா அதை அவங்கள அந்த சொன்னதா அந்த நிர்வாகம் நினைச்சுக்கிட்டு என்ன வேலை விட்டு எடுத்து, அவர் நகைச்சுவைக்காக தான் அதை சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த சொற்கள் அதுல பொருந்தி அமைந்திருந்தன. அது போல அந்த நிலையில அவங்க ரெண்டு பேரும் தன்னை மறந்து இவ்வளவு நாள் தடுக்கப்பட்ட அந்த ஆடை, அந்த துணியை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு வச்சிருந்தது மறைஞ்சி, அப்பதான் உதாரணம் சொல்றாரு, நீலவான் ஆடைக்குள், அந்த ஆடைக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தது இப்பதான் தெரிஞ்சதுன்றத அவர் அந்த வகையில வெளிப்படுத்துவார். அந்தி இருளினால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தி எந்த காரலிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தே நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அடகையெல்லாம் சேகரித்து குடிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ, உன்னை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியிடை எழுதுதற்கே நினைத்தாலும் வார்த்தையை கிடைத்திடுவதில்லை, நித்திய தரித்திரமாய் உடைத்துடைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூர் தேடுங்கால் பாடையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம், கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானே, உனையென திருவடியார் காணுகின்றேன், ஒளி பெறுகின்றேன், இருளை ஒதுக்குகின்றேன், இன்னலெல்லாம் தவிர்க்கின்றேன், களி கொள்கின்றேன், எரிவில்லை குளிர்கின்றேன், புறமும் உள்ளும் அன்புள்ளம் பூணுகின்றேன், அதுவும் முற்றி ஆகாயம் அலாவும் அளவு காதல் கொண்டேன், இன்பமெனும் பல்நுரையே குளிர் விளக்கே என இழந்தேன் உன் எழில் கலந்ததாலே என்று அது தொடர்ந்து அந்த காப்பியத்தை எழுதுவார். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த கவிதை கற்கின்ற எண்ணம் அமுதவல்லிக்கு ஏற்படுகின்ற பொழுது அவருடைய தந்தையார் அரசர் அவர்தான் கவிதை கற்க முடியும் என்று ஒருவரை உதாரணம் கொண்டு வருகின்ற பொழுது அவர் இளமையானவர், புலமையானவர் என்பதால், அதனால் தன்னுடைய மகள், இவர் ஏற்கனவே தமிழுக்கு நெகிழ்ந்து விடக்கூடியவள், அவள் இளமையும் புலமையும் நிறைந்த ஒருவன் இவரோடு பேசினால் அவர் முழுமையாக அவனிடத்திலே சேர்ந்து விடுவார் என்பதை தடுப்பதற்காக செய்த முயற்சியாக எதை செய்ததற்கு பிறகு அது எது நடக்கக்கூடும் என்று அவர் எண்ணினாரோ அது நடந்தது. அதுதான் ஒரு கவிதை கற்கின்ற பொழுது அந்த கவிதையை சொல்லுகின்ற பாங்கு மட்டுமல்ல, அந்த சொல்லுகின்ற உணர்ச்சி, அதை வெளிப்படுத்துகின்ற உடல்மொழி, இது எல்லாம்
அந்த எடுத்து ஆளுகின்ற சொற்கள் இவையெல்லாம் தான் அந்த கற்பவரை ஈர்க்கும். அதைத்தான் நம்முடைய பாவலர் மாமணி பாலு கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான அந்த ஏதோ நாம் வகுப்பெடுக்கிறோம் அல்லது கற்பிக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் அதை ஒரு நிறைவாக செய்ய வேண்டும். அதை மற்றவர்கள் புரிகின்ற வகையில் மட்டுமல்லாமல் அவர்கள் மறக்காத வகையில் அதை கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் மனதில் பதிகின்ற வகையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு கவனத்தோடு அதை செய்வதால் தான் அது சிறப்பினும் சிறப்பு பெறுகிறது. அந்த வகையில் ஒரு சிறப்பான வகுப்பை தொடர்ந்து நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஐயா கோவிந்தராஜன் பாலு அவர்கள் அந்த முயற்சி, அதற்கான அவர் செலவிடுகின்ற காலம், அதற்காக எடுக்கின்ற உழைப்பு, இவையெல்லாம் நாம் உணராமல் இல்லை. அது காலத்தால் அழிந்துவிடக் கூடாது, அது நிலைத்திருக்க வேண்டும். நாம் இதை கடகமுரசு தமிழ்காட்சி ஊடகத்தின் வழியாக காட்சிப்படுத்தினாலும் இது ஒரு முழுமையான பதிவுதான் என்றாலும், அது நிரந்தரமாக இருக்கும் என்றாலும், அது இணையத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் ஒரு நூலாக்கம் பெறுகின்ற பொழுது, புத்தகமாக வருகின்ற பொழுது அது காலத்தால் கவனிக்கப்படும் என்பது மட்டுமல்ல, அது காலத்தினுடைய கட்டளையாக, காலத்தினுடைய நிலையாக வரலாறு ஏற்றுக்கொள்ளும். எனவே ஒரு வரலாற்று இலக்கியம் ஒரு வரலாறாக மாறுகின்ற ஒரு நிலை எப்பொழுது ஏற்படும் என்றால் அது புத்தகமாக இருக்கின்ற பொழுதுதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு பணியை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்து, தொடர்ந்து நம்முடைய வகுப்புகள் வாரந்தோறும் தடையில்லாமல் இனி நடைபெறும். எல்லோரும் நிகழ்ச்சியில் பங்கெடுப்பது சிறப்புக்குரியது என்பதை உணர வேண்டும். ஏனென்றால் நாம் கடகமுரசு காட்சி ஊடகத்திலே போதும் என்ற நிலை இல்லாமல் நேரலையில் வருகின்ற பொழுது, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கின்ற பொழுது, ஒருவரோடு ஒருவர் உறவாடுகின்ற பொழுது ஒரு உத்வேகம், ஒரு உணர்ச்சி நமக்குள் பரிமாற்றம் செய்யப்படும். அது நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, நம்மை பார்க்கின்றவர்களுடைய வளர்ச்சிக்கும் தேவைக்கும் பயன்படும் என்பதை உணர்ந்து எல்லோரும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டு, இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக வருகை தந்து சிறிய உரை என்றாலும் ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற உரையை வழங்கிய அருமை சகோதரர், இது நம்ம குடும்பத்தினுடைய நிறுவனர் அருமை தம்பி குணசேகரன் அவர்களுக்கும், தமிழன் கவிதாலயம் அருண் அவர்களை வரவேற்று அவருடைய சிறப்பான பணிகளை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கும் நிறைபதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்காரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி அடுத்த அமர்வில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் கடகமுரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.